Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சி நாமத்தினாலே உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியும் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். Today we are going to see on John chapter 6 verse 21. நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். We will read, you all please listen. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. Then they were willing to take him into the boat, and immediately the boat reached the shore where they were heading. Amen. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a நல்ல minute. பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. Dear God, we thank you for this time, Father. வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு கண்களை நீங்க திறந்தருளுங்கப்பா. Jesus, open our eyes to see the wonders of your words, Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Lord. நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். We will learn, Father. தாழ்த்தி ஒப்பு We கொடுக்கிறோம். humble ourselves. இயேசுவின் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? Amen. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாள்ல நம்ம வந்து யோவானுடைய 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். So today we are going to meditate on John chapter 6 verse 21. யோவான் எழுதின புத்தகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை வரிசையா தியானித்துக் கொண்டு வருகிறோம். From the book of John, every day we are meditating on each verse. Amen. தேவன் நமக்கு கிருபை செய்கிறாங்க. So God is helping us. இன்னைக்கு வந்து 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? So what 21 verse says is, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னா, so how this verse is starting is, then அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். then they were willing to take him into the boat. எப்பொழுது, யாரை? When and whom? ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து படகில ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். So எப்பொழுது? they wanted to take him, God Jesus, into the boat. When? எப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சம்பவங்கள் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். So already we were meditating on all அதாவது these சீசர்கள் வந்து திபேரியா கடற்கரையில இருந்து கப்பர்நகூம் கடற்கரைக்கு வந்து போட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. So the disciples are traveling from Tiberias to the sea of Capernaum. அந்த கப்பர்நகூம் கடற்கரை போற வழியில ஒரு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் ஃபுல் நல்லா ஆல்ரெடி இருட்டாயிருச்சு. So they were already rowed the boat around 5 to 6 kilometers and it was very dark now. So இவங்க போகும்போது இயேசு கிறிஸ்து அவங்க கூட வந்து இல்ல. Jesus Christ was also not there with them. So என்னாச்சு, ஒரு 6 கிலோமீட்டர் கடந்ததுக்கு அப்புறம் So after already going inside 6 kilometers, what happened காற்று was அடிக்குது. a strong wind started blowing. அதனால வந்து கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சது. Because of the strong wind, now what happened, the water level also started rising up. இப்போ வந்து அந்த படகு வந்து என்ன ஆகுது, அந்த அலைக்கு அந்த கடல் கொந்தளிக்கிறதுக்கான அந்த படகு ஆட ஆரம்பிக்குது. Now the boat started shaking. சோ அதுல இருக்கிற சீஷர்கள் பயப்படுறாங்க. Now the disciples are very much scared. அவங்க கூட இயேசு கிறிஸ்துவும் இல்ல. Because moreover God Jesus was also not with அந்த them. நேரத்துல பார்த்தா தூரத்துல ஒரு ஆள் கடல் மேல நடந்து வருகிறத பார்க்கறாங்க. So at this time they saw far away a spirit came walking. Amen. Amen. உடனே இவங்க என்ன பார்த்து பயப்படுறாங்க. Now they all are very much scared looking at that. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க பார்த்ததே இல்லை. Because before this they had not seen such a scene. Amen. சோ ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது. So already the water level is rising up. அவங்க வந்து படகு கவுந்துருமோன்னு சொல்லி அந்த பயத்துல வர இருக்காங்க. And they are very much scared thinking that maybe the boat might drown. அதுக்கு மேல வந்து இயேசு கிறிஸ்து கூட நம்ம கூட எலியன்ட்டு And top of everything God Jesus was also not with them. சோ அந்த டைம்ல தூரத்துல ஒரு ஆள் வந்து தண்ணி மேல நடந்து வரத பார்த்த உடனே இவங்க வந்து என்ன சொல்றாங்க, டிஃபரண்டா யோசிச்சிட்டு பயப்படுறாங்க. Now they are thinking something different when they saw a man walking on the water far away. அவங்க வந்து இது ஒரு மணி தெரிஞ்சவங்க, அது மனிதர், அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க யோசிக்காம, because they didn't think like that is a person or someone known. மேபி இது வந்து ஏதோ வித்தியாசமான ஒரு ஆவியா இருக்கும் அல்லது வேற ஏதோ இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. Now they are scared thinking like maybe some bad or evil spirit like that they thought and they were scared. Amen. Amen. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். So till here we saw. இப்போ 21ஆம் வசனத்துல, now what verse 21 says is, 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? Verse 20 says, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, God Jesus looking to them he said, நான் தான், பயப்படாதீர்கள் அப்படிங்கிறார். it is I, don't be afraid. Amen. Hallelujah. 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 அப்பொழுது அது வந்து அப்படி ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்றாங்க, இவங்க வந்து இப்போ ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. So immediately after God Jesus said this, they started recognizing him. அவர் வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. Now the disciples came to know that okay, this is our God Jesus, like that. இப்பொழுது என்ன பண்றாங்க, அவங்களை what they are doing is, படகில ஏற்றுக்கொள்ள மனது வருது. now they are willing to take him into the boat. Amen. Amen. Hallelujah. நீ இந்த வசனம் மூலமா ஒரு இரண்டு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். So from this verse we are going to see two things today. முதலாவது, the first thing is, இயேசுவை அறிந்து கொள். first we should know God Jesus. இரண்டாவது, அவரை அப்படியே ஏற்றுக்கொள். Second thing, we need to accept him. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்பொழுது நம்ம
படகாக வாழ்க்கை போய் சேர வேண்டிய கரையை சென்று அடையும். At that time our life will go and reach the destination. Hallelujah. 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 ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள The வேண்டும். first thing is we should know God Jesus Christ. எப்படி அறிந்து கொள்ள How வேண்டும்? to know him is இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவாக அறிந்து கொள்ள வேண்டும். Jesus Christ, knowing him as Jesus Christ. Amen. இப்போ Hallelujah. வந்து நார்மலா பாத்தீங்கன்னா Normally if you இப்போ வந்து see, நம்ம வந்து ஒரு மனிதரை பார்க்கிற பொழுது when we see a man, அல்லது ஒரு மனிதனை குறித்து கேள்விப்படுகிற பொழுது or else if we listen about a நம்ம person, நம்ம வந்து அவரை எந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்றோம், எந்த அளவுக்கு அவரை குறித்து யோசித்து வைத்திருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வோம், அவரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். so at what level we picturize them or how do we think about them, that level only we will accept ஒரு him. மனிதனை பார்க்கிற பொழுது அல்லது அவர் தோற்றத்தை வைத்து அல்லது அவர் பேசுகிற காரியத்தை வைத்து நம்ம மனதுக்குள்ள அவர் இவர் வந்து இப்படிதான் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஒரு மனக்கணக்கு போடுவோம். So when looking at a person, when we see them talking, when they all their activities, characteristics, everything, after seeing, we will think certain things about So them. அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வோம், அந்த ஆளை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக்குவோம். Based on that we will accept that person. ஆனால் அப்படி செய்யும் பொழுது But when we do like that, நிறைய நேரங்களில் அது தவறான கண்ணோட்டத்தை, தவறான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கலாம். many a times it will lead us into a wrong way. அது உண்மைக்கு மாறாக இருக்கலாம். That will be against the truth. ஆமென். இங்க வந்து அப்படிதான் நடந்தது. So here this is what has இயேசு happened. கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகிறார். Jesus Christ is walking on the இவர்கள் water. வந்து அவர் இயேசு கிறிஸ்துவாக அறிந்து கொள்ளவில்லை. These disciples, they didn't know them as Jesus இவர்கள் Christ. இவர்கள் என்ன எப்படி நினைத்தாங்க? What they thought was, மேபி அது ஏதோ பயங்கரமான காரியம், ஒரு மேபி ஏதோ ஆவி அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு என்ன நாளையில தோணினதோ, இவங்களுக்கு என்ன புரிந்து கொண்டாங்களோ அதன்படி இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பித்தார்கள். now what they understood, what they saw, they thought like something, a bad evil spirit, like that they thought, and this is how they noticed God Jesus. So இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவாக அறிந்து கொள்ளாத வரைக்கும், So until unless we know Jesus Christ as Jesus Christ, so அவரை நம்ம இயேசு கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. we cannot accept him as Jesus Christ. ஆமென். ஹalleluya. Hallelujah. நாம ஒருத்தர் வந்து அவர் யாரோ அந்த உண்மையின்படி நம்ம அறிந்து கொள்ளாவிட்டால், According to the truth, if we do not understand them, நாம வந்து அவரை அந்த உண்மையான அந்த காரியத்தை அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. the true thing as it is, we cannot accept it நம்ம எந்த unless. அளவுக்கு மனதில் நினைத்து வைத்திருக்கோமோ அந்த அளவின்படி தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். So how much I know about that person, understood about that person, to that level only I can accept him. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. சீசர்கள் அதைத்தான் Those செய்தார்கள். disciples also did this ஆண்டவர் only. இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? So now what God Jesus Christ is teaching us is, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகவே ஏற்று நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள so we வேண்டும். should understand God Jesus as God Jesus. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் அவர் மாறாதவர். Because he is, ஆமென். he will never அவர் change. அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். He will never change, yesterday, today, ஆமென். and for அவருடைய tomorrow. கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. So his mercy is same தேவன் forever. அன்பாகவே இருக்கிறார். He is a loving God. ஆமென். Hallelujah. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கும் அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. Even today his blood is cleansing our sins. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. சோ நம்ம வந்து இயேசு கிறிஸ்து இப்படியா இருப்பாரோ, இயேசு கிறிஸ்து குறித்து இப்படி கேள்விப்பட்டேனே, இயேசு கிறிஸ்து குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி நாம வந்து இந்த மாதிரி விஷயங்களை கேதர் பண்ணிக்கொண்டு நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணும் பொழுது, So when we think like, okay, I heard like this about Jesus Christ, he said something like that about Christ, so if we gather all this informations from our அப்படி surroundings, திங்க் பண்ணும்போது என்ன நடக்கிறது? when we think like this, what is happening அது is, உண்மைக்கு மாறான காரியத்தையே நாம் என்ன செய்றோம், நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. so we are receiving the truth against the thing. ஆமென். ஹalleluya. Against the அது truth. வந்து நமக்கு நல்லதல்ல. That is not good for us. நாம் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்காது. To receive good thing, it will not help us. ஆமென். Hallelujah. ஆமென். அதனால So இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we should understand God as God. ஆமென். Amen. அதுக்கு நம்ம அவருக்கு கிருபை தருவாராக. So God will shower his mercy on ஆமென். us for that. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இவர்கள் வந்து ஆக்சுவலி வந்து இந்த சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் நினைச்சாங்க, ஃபுல்லா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகி போச்சு. These disciples, almost 1.5 years, they are along with Jesus Christ. ஆமென். ஃபுல்லா அவர் கூட இருக்கிறாங்க, எங்க போனா அவர் கூட தான் இருக்கிறாங்க, அவர் கூட சாப்பிடுறாங்க, எல்லாமே அவரோட ஊழியம் பண்றாங்க, எல்லாமே அவர் கூட தான் பண்றாங்க. So everything, doing the ministry, eating, walking, everything they are doing along with Christ Jesus. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. ஆனால் இப்பதான் முதல் முறையா இயேசு கிறிஸ்து இல்லாம தனியா டிராவல் போறாங்க. So this is the first time they are traveling without Jesus Christ. ஆமென். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறதை கண்டு இவர்கள் இயேசு கிறிஸ்து என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். But now when they saw Jesus Christ walking on the water, they couldn't recognize him. ஆனால் தேவனுடைய அன்பை பாருங்கள். But look at God's love. அவர் வந்து இவங்க மேல கோபப்படவோ அல்லது இவங்களை கடிந்து கொள்ளவோ இல்லை. So he is not very much angry, or he didn't show his anger to them. என்னப்பா அது என்னை தெரியலையா, நீங்க வேற மாதிரி தவறா நினைக்கிறீங்க, மீன்ஸ் அகைன்ஸ்டா நினைக்கிறீங்க, நான் கூட உங்களுக்கு புரியலையா அப்படி சொல்லிட்டு அவங்க மேல
ஒரு கடினமான வார்த்தை கூட என்ன செய்யவில்லை, பேசவில்லை. So God didn't say anything like, oh, what dear children, you don't know this is me only, like that அதற்கு he didn't ask. அதற்கு மாறாக அவர் என்ன சொல்லுகிறார், Instead what God said was, நான் தான் பயப்படாதீங்கன்னு சொல்லி it is I, don't be afraid. அவர்களை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தையை So சொல்லுகிறார். God is saying these words. ஆமென். Amen. இதுதான் நம்முடைய ஆண்டவர். So this is our God. நிறைய நேரங்கள் அப்படித்தான் Many a times like this நமக்கு இருக்கிற only. பிரச்சனைகள் அல்லது சுற்றி இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக அல்லது நாடு நம்மகிட்ட வந்து காரியங்களை சொல்லுகிற பொழுது நான் உண்மையிலே குழம்பி போயிருப்போம். Many a times the things are like this only. We will be in a problem or our surroundings will be something different. For people will come and say many things. At that time we will be confused. அதான் ஊர்ல சொல்லுவாங்க, அரண்டவங்களுக்கு அதாவது பயப்படுறவனுக்கு பார்க்குற இருட்டெல்லாம் வந்து வித்தியாசமா தெரியும்னு சொல்லுவாங்க. There is a proverb, if you see with a fearful eye, everything will be like dark only for us. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து என்ன செய்யறாங்க, சுற்றிட்டு சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை மைண்டில் ஏற்றுறதுனால பார்க்குற காரியங்கள்லாம் அப்படி தவறாகவே தெரிந்திருக்கிறது. For this purpose, like this only, even these disciples, everything like in a negative way they took in their mind. That is why everything is like negative for them. ஆனாலும் But still தேவன் மாறாதவராக இருக்கிறார். God is அவருடைய unchangeable. அன்பு மாறாததா His இருக்கிறது. love will never change. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. அவர் சொல்றார், பயப்படாதீங்கப்பா, நான் தான் அப்படிங்கிறாரு. He is saying, do not be afraid, it is I. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில அப்படியே அவன் அப்படித்தான். நிறைய நேரங்கள் நம்ம குழம்பி போயிருப்போம், என்ன செய்யணும்னு தெரியாது, எப்படி மூவ் பண்றது தெரியாம சூழ்நிலையில கடந்து போயிருப்போம். In our life also many times it is like this only. We do not know what to do, how to move forward in our life. Amen. We will be in a confused way. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், நான் இருக்கிறேன், பயப்படாதே. But God is saying, don't Amen. be afraid, I am with you. ஆமென், Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் தேவனுடைய அன்பு. This is our God's love. அதுதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. This is our God's love. அவர் நல்லவர். He is good. ஆமென், அவர் Amen. நல்லவராகவே இருக்கிறார். He is good. ஹல்லேலூயா. Amen. So Hallelujah. நம்ம அதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள So வேண்டும். this we need to understand. இயேசு கிறிஸ்து என்று மாறாதவர் என்ற காரியத்தை நாம் உறுதியை புரிந்து கொள்ள So வேண்டும். we should strongly understand that God Jesus, He is never changing. He is Amen. unchangeable. Amen. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is ஆமென். good. நம்ம இயேசு கிறிஸ்துவாக நம்ம வந்து அறிந்து கொள்கிற பொழுதுதான் When we understand God Jesus and God Jesus, இயேசு கிறிஸ்துவாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். then only we can accept Him as God ஆமென். Jesus. நம்முடைய திங்கிங் தவறா இருக்கிற பொழுது When our thinking is wrong, நம்முடைய அக்செப்டன்ஸும் தவறா தான் மாறும். our acceptance will also be wrong. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருத்தர் குறித்து நம்ம வந்து தவறா நினைச்சிட்டு இருக்கிற பொழுது அவரை நம்ம தவறான காரியமாக தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்ம அவரை நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ளவே வாய்ப்பே இல்லை. If I think about someone as in a wrong way only I will accept him. Never I can accept him in a right way. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. So இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும், நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். So we need to train to accept God Jesus as it is. ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறார், What God is saying நீ is, இருக்கிற பிரகாரமாகவே வா அப்படிங்கிறாரு. come to me. ஆமென். As it அதெல்லாம் is. நான் பார்த்துக்கிட்டேன். Rest I will take care, God Jesus. அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், Same way what இயேசு we should கிறிஸ்துவை do. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். God Jesus Christ, we need to accept him as God Jesus Christ. ஆமென். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். Rest everything he will take care. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அதெல்லாம் அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. Rest everything God ஆமென். knows. நம்ம வந்து நமக்கு வந்து தேவன் சமாதானத்தை நிம்மதியை தருகிறார். He will give us peace. ஹல்லேலூயா. Amen. அது Hallelujah. வேதம் என்ன சொல்லுகிறது, Now what the Bible says is, அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தார்கள். then they were willing to take him into the boat. அதாவது இயேசு கிறிஸ்துவை இவர் இயேசு கிறிஸ்து அப்படி அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் என்ன செய்றாங்க, படகு அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு மனதா. Okay, after knowing God Jesus Christ, they are now willing to take him inside the boat. இப்போ இயேசு கிறிஸ்து என்பதை வந்து இவர் அறிந்திருக்காவிட்டால் கண்டிப்பா படகு ஏற்றிருக்க மாட்டாங்க. If they do not understand God as God Jesus, definitely they would have not took him inside the boat. வசனம் சொல்கிறது, The Bible says, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, படகு வந்து அவர் போகிற கரையை கரெக்டா பிடிச்சது. and immediately the boat reached the shore where they were heading. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். Amen. ஆமென். Amen. ஆமென். அது இறையாதே என்று சொல்லி அதட்டின தேவன். He will calm down the strong wind and waves. So Amen. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம இடம் கொடுக்கிற பொழுது, So in our life also when we give place to God Jesus Christ, நம்முடைய படகாகிய நம்முடைய வாழ்க்கை the boat, the life, our சென்றடைய life, வேண்டிய கரையை கரெக்டா it சென்றடையும். will go and reach the destination ஆமென். in a right time. Amen. நிறைய நேரங்கள் நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிப்போம். Many a times in the beginning we will be joyfully we will begin, ஆனா வந்து முடிவுல வந்து ராங்கா போறதுக்கு காரணம் என்ன, and at the end it will go turn to a wrong way. The reason நம்முடைய is, வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவாக நம்ம ஏற்றுக்கொள்ளாததான் காரணம். the reason is we do not accept God Jesus as God Jesus ஆமென். in our நீ life. பாருங்க உலகத்துல In this world if you see, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு என்னதான் வந்து சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் வந்து உழைச்சு அல்லது வந்து எவ்வளவுதான் வந்து நிறைய சேர்த்தாலும் ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து எதையோ மிஸ் பண்ண மாதிரி அல்லது ஏதோ தேவை என்பது போல தான் மனிதன் மாறுகிறான். no matter how much the person is working hard, how much a man earns a money, how much do work hard they do, whatever it is, but at a particular time, after some time, every man will feel something like emptiness in their heart, as Amen. we didn't still receive something like that. Amen. We will feel. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah.
வேதம் சொல்லுகிறது. The Bible says, லூக்கா 10ஆம் அதிகாரம் Luke 10, 41 42 நம்ம பார்க்குறோம். இயேசு அவளுக்கு அதாவது மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். ஆமென். the Lord answered her, Martha, Martha, you are worried and troubled over so many things, but just one is needed. Mary has chosen the right thing, and it will not be taken away from her. Amen. Amen. Hallelujah. Hallelujah. யார் நமக்கும் அதை தான் சொல்லுகிறார். God is saying this to நம்ம us வந்து also the same today. என்னதான் ஓடி ஆடி தெரிஞ்சு நம்ம வந்து அநேக காரியங்களை செய்தாலும் No matter how much we run and how much we earn and how much we do, நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு நாம் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லை. yes, வசனம் சொல்கிறது, the Bible says, உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை இழந்தால் என்ன பிரயோஜனம்? even if we earn the full world, if we lose our spirit or soul, what is the use? Amen. Hallelujah. 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 கர்த்தர் நம்ம மீது கரிசனை உள்ளவராய் So இருக்கிறார். God is merciful God. நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஆண்டவருக்காக செய்கிறோம் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கிறோம். Many times we say like, yes, I'm doing it for God, and we do many things. அது ஆண்டவருடைய விருப்பப்படி செய்கிறோமா அல்லது ஆண்டவருக்குள்ளாக இருந்து செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க So we வேண்டும். need to understand, we need to think like whether I'm doing according to the will of God, and with God am I doing like that? We need to think. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வந்து பரலோகத்துக்கு இப்போ சேர்த்து நம்ம அனுப்பி விட்டுட்டு நீங்க போங்க நான் வரலன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். So if we say like everyone in this world, okay, go and go to the kingdom of heaven, go to the kingdom of heaven, if I say I don't want to come, means how pity it is. தேவன் நம்ம ஒவ்வொரு மீதும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். So God loves நம்முடைய everyone. வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவாய் So ஏற்றுக்கொள்வோம். in our life we need to accept God Jesus Amen. is God Jesus. எல்லாவற்றையும் அவருக்குள்ளாகவே நம்ம வந்து இருந்து செய்வோம். Everything whatever we do, Amen. we should do with God Jesus. அவருடைய Through Him. சித்தத்துக்கு அகைன்ஸ்டாகவோ அல்லது விருப்பத்துக்கு மாறாக நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். So we do not need to do anything against the will of God. Hallelujah. Hallelujah. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் He கொள்வார். will take care of நமக்காக everything. ஜீவனையே He கொடுத்தவர். gave His life for நாம் us. பிழைத்து இருக்கும்படி நமக்காக ஜீவனையே For us கொடுத்தவர். to live, He Amen. gave His life. நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சித்தமாக So இருக்கிறது. God's will is for us to have an eternal life. அதைத்தான் அது இயேசு கிறிஸ்து பூமியில வந்து நிறைவேற்றுகிறார். This is what God Jesus is completing Amen. after coming down to this earth. ஹalleluya. நாம் சென்றடைய வேண்டிய அந்த கரையை நாம் கரெக்டாக செய்ய வேண்டும். அப்பதான் சென்றடைய முடியும். Then only we can go and reach the destination in a இயேசு right கிறிஸ்து way. நம்ம படகுல இல்லாத பட்சத்துல நம்ம When God Jesus is not inside our இயேசு கிறிஸ்து boat, நம்முடைய வாழ்க்கையில இல்லாத when பட்சத்துல Jesus Christ is not inside in our life, இயேசு கிறிஸ்துவாக நம்முடைய வாழ்க்கையில இல்லாத பட்சத்துல when God is not as a God in our life, ஆமென். நம்முடைய படகு நம்முடைய வாழ்க்கையாய் படகு the life, the boat of our life, சென்றடைய வேண்டிய டெஸ்டினேஷனை சென்று அடைய முடியாது. it will not go and reach the proper Amen. destination. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is ஆமென். good. கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி Dear God, we செலுத்துகிறோம். thank you for this time, Father. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதிக்கிறோம் We ஆண்டவரே. bless each and every one, those who listen the word in Christ's அப்பா name, ஆண்டவரே, Father. கர்த்தாவே, எங்களுடைய படகாகிய வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்க தான் அப்பா ஆண்டவரேப்பா இருக்கணும். ஆண்டவர் நீங்க Jesus மாத்திரம் தான் இருக்கணும் in the ஆண்டவரே. boat of our life, oh Father, Amen. you should be with us, O அப்பதான் Lord. ஆண்டவரே எங்க வாழ்க்கை ஆண்டவர் சென்றடைய வேண்டிய இடத்துல போய் ரீச் ஆகும் Then ஆண்டவரே. only we can reach the destination of நீங்க Father. நடத்துங்கப்பா. You lead us, Lord. கிருபையாய் ஆண்டவர் நாங்க உண்மை அறியாது இருந்தாலும் ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவர் வந்து நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி எங்களை ஆண்டவர் கத்தை தேற்றுகிற தைரியப்படுத்துகிற எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்க இருக்கிறீங்க Yes, ஆண்டவரே. Lord, you are always with us, saying to not be Amen. worried. I am your God. I am always with you. You say நன்றி like that. செலுத்துகிறோம் We பாப்பா. thank you, Father, தாழ்த்தி for being with ஒப்புக்கொடுக்கிறோம். us. We humble ourselves. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. In Jesus' name we say this prayer. ஆமென். Amen. ஆமென். ஹalleluya. Praise the Lord. God bless you.